நான் எடுத்துக்கொண்ட வேத ಪಗುದಿ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಈ ದಿನ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವ ದೇವರ ವಾಕ್ಯ ಯೋವಾನ್ எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15, 16, 17 15, 16, 17 இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான சீடன் யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் என்பதை இங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். ದೇವರಿಗೆ ಅತಿ ಪ್ರಿಯನಾದ ಶಿಷ್ಯನಾದ ಯೋಹಾನನಿಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் ஸ்நானகன் அவன்தான் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಸ್ನಾನ ದೀಕ್ಷೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನು. அவர் இயேசுவை ஜனங்களுக்கு அடையாளம் காண்பித்தார். ಆತನು ಯೇಸುವನ್ನು ಜನರಿಗೆ ಪ್ರಕಟ ಮಾಡಿದನು. இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ಈತನೇ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ ದೇವರ ಕುರಿಮರಿ. அவர் என்னிலும் அவர் மேன்மையானவர். ನನಗಿಂತಲೂ ಆತನ ದೊಡ್ಡವನು. அப்படி சொல்லும் பொழுது ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ அந்த 16, 17 வசனத்தை பாருங்கள். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಪೂರ್ಣತೆ ಒಳಗಿಂದ நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. 17வது வாக்கியம் 17ನೇ ವಾಕ್ಯ எப்படி எனில் ಹೇಗೆಂದರೆ நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ಕೃಪೆಯು ಸತ್ಯವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு தன்னுடைய பிரமாணங்களை கொடுத்திருந்தார். ದೇವರು ತನ್ನ ಜನರಿಗೆ ತನ್ನ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದನು. அந்த பிரமாணம் ಆ ಪ್ರಮಾಣ தேவனண்டை அவர்களை முழுமையாக கிட்டி சேர வைக்க முடியவில்லை. ಆ ಪ್ರಮಾಣವು ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனுடைய பிரமாணம் அவர்களை பரிசுத்தமாக்கவில்லை. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அந்த பிரமாணத்தின்படி செய்கிற எவனும் பிழைப்பான். அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது. ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರು ಅದರಂತೆ ಬಾಳುವವರು ಮಾತ್ರ ನೀತಿವಂತರೆಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் தேவனுடைய பிரமாணம் அதன்படி நடக்கவோ அதை நாம் கைக்கொள்ளவோ நம்மளால முடியாது. ಆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದಕ್ಕೋ ನಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆக ஆண்டவர் அந்த பிரமாணத்தை கொடுத்த பின்பு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಜ್ಞೆಯ ತುಂಬಾ ದಿನದ ನಂತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿದನು. இயேசு கிறிஸ்து மூலமா என்ன உண்டாயிற்று? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಏನು ಸಿಕ್ಕಿತು? எல்லாருக்கும் கிருபை கிடைத்தது. ಎಲ್ಲರಿಗೂ ಕೃಪೆ ದೊರೆಯಿತು. தேவனிடத்தில் சேர்வதற்கு எல்லா ஜனங்களுக்கும் கிருபை கிடைத்தது. ದೇವರ ಹತ್ತಿರ ಬರುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಕೃಪೆ ದೊರೆಯಿತು. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய பிரமாணத்தையும் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் ஆராதனைகளையும் பெற்றிருந்த யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಆರಾಧನೆಗಳನ್ನು ಹೊಂದಿದ ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அவரை அறியாத, அவர் உடன்படிக்கைக்கு உட்படாத, தேவனுடைய பிரமாணத்தை அறியாத எண்ணிறந்த எல்லா ஜனத்துக்கும் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೊಂದದೇ ಇರುವ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ ದೇವರ ಕೃಪೆಯೇ ದೊರೆಯಿತು. அது நாம் அறிந்ததே. ಅದು ನಾವು ತಿಳಿದಿರುವಂತದೇ. எல்லாருக்கும் கிடைப்பது மாத்திரமல்ல, ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ಕುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, கிருபையின் மேல் கிருபை. ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ. ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமல்ல, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಅಳತೆ ಪ್ರಕಾರವಲ್ಲ, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகம் நமக்கு கிருபைகளை அளவோடு அல்ல, அளவில்லாத கிருபை கொடுக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ದೇವರ ಕೃಪೆಯು ಪರಲೋಕ ನಮಗೆ ಅಳತೆ ಇಲ್ಲದೆ ಕೊಡುತ್ತದೆ. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வாக்கியம். 6ನೇ ವಾಕ್ಯ. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ಆತನು ಹೆಚ್ಚಾದ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾನಲ್ಲ, அவர் அதிகமான கிருபை கொடுக்கிறார். ಆತನು ಹೆಚ್ಚಾದ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ನೀಡುತ್ತಾನೆ. இன்னொரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು.
ಜೀವಿಸಬೇಕು. ರೋಮರ್ಕಲಿನ ನಿರುಬಂ ರೋಮಾಪುರದವರೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5வது அதிகாரம் 20வது வாக்கியம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. 5:20 நான் வாசிக்கிறேன். 5:20 ನಾವು ಓದುತ್ತೇನೆ. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. ಅಪರಾಧಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಕಂಡು ಬರುವಂತೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಮಧ್ಯೆ ಬಂತು. அப்படி இருந்தும் ಆದರೆ பாவம் பெருகினிடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ಪಾಪವು ಹೆಚ್ಚಿದಲೇ ಕೃಪೆಯು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಬಲವಾಯಿತು. இன்னைக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಇವತ್ತು ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾದ ಸತ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. எங்கே பாவம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய அன்பு அதிகமாய் ஊற்றப்படுகிறது. ಎಲ್ಲಿ ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவே தான் பவுல் சொன்னார், ಆದುದರಿಂದಲೇ ಪೌಲನು ಹೇಳಿದನು, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ನನ್ನ ಬಲಹೀನತೆಯ ಕುರಿತು ನಾನು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇನೆ. நமக்கு பலவீனம் இருந்தால் என்ன நினைப்போம்? ನಮಗೆ ಬಲಹೀನತೆ ಇದ್ದರೆ ನಾವು ಏನು ನೆನೆಸುತ್ತೇವೆ? கண்ணுல வலி, ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೋವು, மூக்குல வலி, ಮೂಗಿನಲ್ಲಿ ನೋವು, வாயில வலி, ಬಾಯಿನಲ್ಲಿ ನೋವು. அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ಹಾಗಿದ್ದರೆ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? நம்ம மனசு நொந்துரும், ನಮ್ಮ ಹೃದಯ ನೊಂದು ಹೋಗುತ್ತದೆ. பார்க்கவும் முடியல, ನೋಡುವುದಕ್ಕೂ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, சாப்பிடவும் முடியல, ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ஒழுங்கா தூங்கவும் முடியல. ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವ நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? இப்படி நமக்கு பலவீனம் பெருகும் போது ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಹೆಚ್ಚುವಾಗ சந்தோஷப்படணுமா? ಸಂತೋಷ ಪಡಬೇಕಂತೆ. எப்படி சந்தோஷப்பட முடியும்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯ? பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ಬಲಹೀನತೆಯ ಕುರಿತು ನಾನು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇನೆ. ஏன்? ಯಾಕೆ? பலவீனம் எங்கே இருக்கிறதோ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲಿ ಇದೆಯೋ அங்கே கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் பெருகுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಲವು ಹೆಚ್ಚಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர்களின் நிருபத்தில் அதை நாம் பார்க்கிறோம். 1ನೇ ಕೊರಿಂಥ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 2ನೇ ಕೊರಿಂಥ್ಯ. உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிகிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತುಂಟು. 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ಅದಕ್ಕಾತನು ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ಬಲವು ಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದು ನನಗುಂಟಾಗುವ ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಯ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೇ ಬಹಳವಾಗಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇವೆ. ನಾವು வேதம் என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உனக்கு ரொம்ப பலவீனம் இருந்தா ನಿನಗೆ ತುಂಬಾ ಬಲಹೀನತೆ ಇದ್ದರೆ நீ நொந்து போகாத, ನೀನು ನೊಂದುಕೊಳ್ಳಬೇಡ, நீ சோர்ந்து போகாத. ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ. உனக்கு தான் ரொம்ப பலன். ನಿನಗೆ ತುಂಬಾ ಬಲ. எல்லாருக்கும் அரைப்படின்னா உனக்கு 3 படி. ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಧ ಸೇರೆಂದರೆ ನಿನಗೆ 3 ಸೇರು. எல்லாருக்கும் 100 ரூபான்னா உனக்கு 300 ரூபா. ಎಲ್ಲರಿಗೂ 100 ರೂಪಾಯಿ ಅಂದರೆ ನಿನಗೆ 300 ರೂಪಾಯಿ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? எல்லாருக்கும் சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபான்னா உனக்கு 1,00,000 ரூபா. ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಬಳ ತಿಂಗಳಿಗೆ 30,000 ಅಂದರೆ ನಿನಗೆ 1 ಲಕ್ಷ. ஏன்? ಯಾಕೆ? அவனுக்கு செலவு ரொம்ப இருக்கு. ಅವರಿಗೆ ಖರ್ಚು ತುಂಬಾ ಇದೆ. ஆஸ்பத்திரி செலவு ரொம்ப வருது. ಆಸ್ಪತ್ರೆ ಖರ್ಚು ತುಂಬಾ ಬರುತ್ತೆ. ஆண்டவர் என்ன செய்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஒருத்தனுக்கு 30,000 ரூபா கொடுக்குறாரு, ಒಬ್ಬನಿಗೆ 30,000 ಕೊಡುತ್ತಾರೆ, சந்தோஷமா இருக்கிறான். ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾನೆ. ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறாரு, ಒಬ್ಬನಿಗೆ 1 ಲಕ್ಷ ಕೊಡುತ್ತಾನೆ. 30,000 ரூபா வாங்கினவன் 30,000 ತೆಗೆದುಕೊಂಡ அவனுக்கு 1,00,000 ரூபா ஏன் கொடுக்குறாரு? ಅವನಿಗೆ 1 ಲಕ್ಷ ಏನಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ? என்னை விட அதிகமாக கொடுக்குறாரு. ನನಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? ದೇವರು ಯಾಕೆ ಕೊಟ್ಟರು? அவனுக்கு வயிற்று வலி ஜாஸ்தியாக இருக்கு, ಅವನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ, தலைநோவு ஜாஸ்தியாக இருக்கு, ತಲೆನೋವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ஆஸ்பத்திரி போனோம், ಆಸ್ಪತ್ರೆಗೆ செலவு ரொம்ப இருக்கு. ಖರ್ಚು ತುಂಬಾ ಇದೆ. பலவீனம் எங்கே உண்டோ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲಿ அங்கே தேவனுடைய பலம் இறங்குகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಲ ಉಂಟು. பாவம் எங்கே அதிகமாக உண்டோ ಪಾಪ ಎಲ್ಲಿ ಹೆಚ್ಚು அங்கே தேவனுடைய கிருபை விளங்குகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಪ್ರಕಟ. இதை பவுல் மனதில் வைத்து பேசுகிறார். ಇದನ್ನು ಪೌಲನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದು ನನಗುಂಟಾಗುವ ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿಯೇ ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುವೆನು. ஆண்டவர் எப்படிப்பட்ட பலவீனனையும் பலவானாய் மாற்ற முடியும். ದೇವರು ಎಂತ ದೊಡ್ಡ ಬಲಹೀನರನ್ನು ಬಲಶಾಲಿಯನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ಆದುದರಿಂದಲೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, 10வது வாக்கியத்தின் முதல் வாக்கியத்தை பாருங்கள். 10ನೇ ವಚನ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ನಾನು ಬಲಹೀನನಾಗಿರುವಾಗಲೇ ನಾನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, எல்லாரும் அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ನಾನು ಬಲಹೀನನಾಗಿರುವಾಗಲೇ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கிருபையின் மேல் கிருபை, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, பலத்தின் மேல் பலம், ಬಲದ ಮೇಲೆ ಬಲ. கிறிஸ்துவின் மூலமாய் அது நமக்கு கிடைக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. தேவனுடைய சன்னிதானத்தண்டை கிருபை நம்மை சேர்ப்பது மாத்திரமல்ல, ಕೃಪೆಯು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವುದು ಮಾತ್ರ. பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தது உண்மை. ಪಾಪಿಗಳಾಗಿರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ನಿಜ. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஆண்டவர் நம் மீது அவர் அன்பு காண்பிக்க தொடங்கிவிட்டார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾದದರಿಂದ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದನು. கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம் தேவனுடைய கிருபை நம்மேல் விழப்பண்ணிற்று. ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய அன்பை நம்மேல் கொண்டு வந்து விட்டது. ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತಂದಿದೆ. அதன் அடிப்படையில் அவர் தாராளமாய் நமக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ನೀಡುತ್ತಾ He ಇದ್ದಾನೆ. will give the grace in a surplus way, abundantly அவர் திரளாய் கொடுக்கிறார். ಆತನು ಹೇರಾಳವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. சங்கீதங்களின் புத்தகத்துக்கு பாருங்கள், ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 130வது சங்கீதம் 130ನೇ ಕೀರ್ತನೆ 7வது வசனம் 8வது வசனம் பாருங்கள். 130 7 8. அவரிடத்தில் கிருபையும் மீட்பும் உண்டு, ಆತನಲ್ಲಿ ಕೃಪೆಯು ವಿಮೋಚನೆಯೂ ಉಂಟು. அவரிடத்தில் அன்பு உண்டு, ಆತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ, அவரிடத்தில் இரக்கம் உண்டு. ಆತನಲ್ಲಿ ಕರುಣೆ ಉಂಟು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த கிருபையின் அடிப்படையில் நமக்கு விடுதலையும் தாராளமாய் உண்டு. ಆ ಕೃಪೆಯ ಆಧಾರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯು ನಮಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்களுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அனைத்து பலவீனங்களையும் கர்த்தரால் போக்க முடியும். ನಡು ನೆತ್ತಿಯಿಂದ ಅಂಗಾಲಿನ ತನಕ ಇರುವ ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಯನ್ನು ದೇವರು ಹೋಗಲಾಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நம்மால் ஒன்றையும் தேவனுக்கு பிரியமாய் செய்ய முடியவில்லையே, நான் முற்றிலும் மோசமாயிருக்கிறேன், நான் மிகவும் மோசமாயிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை முழுமையாய் பரிசுத்தமாக்க முடியும். ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತಾನೆ. குஜராத்துக்கு போயிருந்தேன், ಗುಜರಾತಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அங்கே 1 மாதம் இருந்தோம். ಅಲ್ಲಿ 1 ತಿಂಗಳು அப்பந்தான் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்பம். ಆಗಲೇ ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಆರಂಭ ದಿನ. அங்கே வீடு முன்னாடி தான் ஆராதனை நடந்துச்சு. ಮನೆ ಮುಂದೆನೆ ಆರಾಧನೆ ನಡೆಯಿತು. நான் பிரசங்கம் பண்ணுறது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದು 1 பண்ணிட்டு இருக்கும்போது அநேக கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗಲೂ ಅನೇಕರ ಕಣ್ಣಿನಿಂದ ನೀರು ಬರುತ್ತಾ ಇತ್ತು. நான் தமிழ்நாட்டில் என்ன பிரசங்கம் பண்ணனோ அதைத்தான் குஜராத்தில் பேசினேன். ನಾನು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೋ ಅದೇ ಗುಜರಾತಲ್ಲೂ ಮಾಡಿದೆ. ஆண்டவருடைய அன்பை பேச பேச ஜனங்கள் அல்லேலியா அல்லேலியா என்று நம்ம சொல்லாமலே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವಾಗಲೂ ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்கே நீங்கள் அல்லேலியான்னு யாராவது சொன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? ಇಲ್ಲಿ ನೀವು ಅಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಯಾರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இப்படி பார்ப்போம், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೋಡುತ್ತೇವೆ. என்னாச்சு, ಏನಾಯಿತು? அமைதியாக இருக்க வேண்டியதானே, ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕಲ್ಲ, செய்தி கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕಲ್ಲ. யாராவது அல்லேலியா போட்ட அவ்வளோதான். ಯಾರಾದರೂ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಹಾಕಿದರೆ சிஎஸ்சியில் தான் அப்படின்னு, இப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்கு. CSI ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಇಲ್ಲಿಯೂ ಅದೇ ರೀತಿ. சிஎஸ்சி சொன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. CSI ಎಂದು ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெரியத்தெல்லாம் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அங்கே குஜராத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அல்லேலுயா ஏசப்பா அல்லேலுயா, வெக்கமில்லை, ஒரு எந்த விதமான பெருமை இல்லை. அவர்கள் அல்லேலுயா அல்லேலுயா முழங்கிக் கொண்டே இருந்தார்கள். ಗುಜರಾತಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲೇಲೂಯಾ ದೇವರಿಗೆ
ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದು ನಾಚಿಕೆ ಇಲ್ಲದೆ ಭಯವಿಲ್ಲದೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾನೇ ಇದ್ದರು. கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೀರು ಬರುತ್ತಲೇ ಇತ್ತು. நான் மிஷினரிட்ட கேட்டேன், ಆ ಮಿಷನರಿ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, என்ன பிரதர் எல்லாருமே அழுறாங்களே, ಏನು ಇವರು ಎಲ್ಲರೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರಕಟವಾಗುವಾಗ ಎಲ್ಲ ಅವರು ಸಂತೋಷದ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. ஆக ஆண்டவருடைய கிருபை அது விடுவிக்கிற ஒரு கிருபை. ದೇವರ ಕೃಪೆ ಅದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಕೃಪೆ. கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்மேல் வந்து விடுகிறது. ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை வேதம் என்ன சொல்கிறது? கிருபாதார பலி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾದದರಲ್ಲ, ರಕ್ತ ಸುರಿಸದರಲ್ಲ, ಅದು ದೇವರ ಕೃಪಾದಾರ ಬಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய கிருபையை சம்பாதிக்கக்கூடிய பலி இயேசு கிறிஸ்துவின் மரணம். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸುವಂತದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣ. ஆக நான் இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லும் பொழுதெல்லாம், அதை நான் நினைவு கூறும் பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை என் மேல் நிலை நிற்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು ಎಂದು ನಾನು ನೆನೆಸುವಾಗಲ್ಲ ದೇವರ ಕೃಪೆ ನನ್ನ ಮೇಲೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. உங்களுக்கு அதிகமாக கோபம் வருகிறது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். ನಿಮಗೆ ತುಂಬಾ ಸಿಟ್ಟು ಬರುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. என்ன சொல்ல வேண்டும்? ಏನು ಹೇಳಬೇಕು? இயேசு எனக்காய் மரித்தார். ಯೇಸು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದರು. He died for my sin. என் பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தார். ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾದನು. உங்களுக்கு அதிகமா பொறாமை வருதுன்னு வச்சுக்கிடுங்களா. ನಿಮಗೆ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತದೆ. பார்க்கிறவனெல்லாம் பொறாமை வருது. ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತದೆ. வீடை பார்க்கும்போதெல்லாம் மற்ற வீடெல்லாம் பார்க்கும்போது பொறாமை வருதுன்னு வைங்க. ಬೇರೆ ಮನೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತದೆ. என்ன சொல்லலாம்? ಏನು ಹೇಳಬೇಕು? கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಬಲಿಯಾದನು. இல்லை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? ಎಲ್ಲರೂ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೀರಾ? சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳುತ್ತೀರಾ ಹೇಳುವುದಿಲ್ಲವಾ? சொன்னா பிழைச்சிய, ಹೇಳಿದರೆ ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? சொன்னா பிழைப்போம். ಹೇಳಿದರೆ ಬದುಕುತ್ತೀರಾ? அந்த மரணத்தை சொல்ல சொல்ல அது என்ன பலி? கிருபாதார பலி. ಆ ಮರಣವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ಅದು ಏನು ಬಲಿ? ಕೃಪಾದಾರ ಬಲಿ. என் பலவீனத்தை நான் உணர்ந்து உணர்ந்து எனக்காகத்தானே கிறிஸ்து மரித்தார், என் பாவத்துக்காகத்தானே மரித்தார் என்று நான் உணர்ந்து நான் தேவனை நோக்கி இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லும் பொழுது பரலோகம் எஸ் ஐ வில் பிளஸ் என்று சொல்லும். ஆம், உண்மையாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನಾವು ಅರಿಯುವಾಗ ತಿಳಿಯುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಬಲಿಯಾದದೆಂದು ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕ ಅದಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. வாயில உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை கடபட கடபட கடபடன்னு வந்தா இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லுங்கள். ಬಾಯಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಮಾತು ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ ದೇವರು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. எத்தனை பலவீனம் இருக்கிறதோ அத்தனை மடங்கு உங்களுக்கு கிருபை பெருகும். ಎಷ್ಟು ಬಲಹೀನತೆ ಇದೆಯೋ ಅದರಷ್ಟು ನಿಮಗೆ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. அது ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், ಅದು ಆತ್ಮಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದಾಗಿರಬಹುದು, அல்லது சரீர பிரகாரமா இருக்கலாம். ಇಲ್ಲ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿರಬಹುದು. பவுல் சரீர பிரகாரமான கண் பலவீனத்திற்கு சொல்லுகிறார். ಪೌಲನು ಶರೀರದ ಪ್ರಕಾರವಾದ ಬಲಹೀನತೆಗೆ ಕಣ್ಣು ನೋವು அவருடைய ಹೇಳುತ್ತಾನೆ. கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ಕಣ್ಣಿನಿಂದ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾನೆ. எப்பொழுதும் கர்ச்சிப்பு இருக்கும், கர்ச்சிப்பு. ಯಾವಾಗಲೂ ಕರ್ಚಿಪಿರುತ್ತಾರೆ. அதை துடைத்து கொண்டே இருப்பாராம். ಅದನ್ನು ಒರೆಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರಂತೆ. துடைத்து துடைத்து அந்த கர்ச்சிப்பு ஒரு விதமான ஸ்மெல் அடிக்குமா. ಒರೆಸಿ ಒರೆಸಿ ಆ ಕರ್ಚಿಪು ಒಂದು ತರ ಕೆಟ್ಟ ಸ್ಮೆಲ್ ಬರುತ್ತಾ ಇದೆ. கண்களிலிருந்து வடிகிற தண்ணீர் அது கெட்டியாக வருமா. ಕಣ್ಣಿನಿಂದ ಸುರಿತಾ ಇರುವ ನೀರು ಒಂದು ಗಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತಾ ಇತ್ತು. துடைத்து கொண்டே இருப்பாராம். ಒರೆಸುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாரு. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರಂತೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ இயேசுவை முகமுகமாய் கண்டவர். ಯೇಸುವನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಿದವ. ஆண்டவரே இந்த பலவீனம் போட்டோம், ದೇವರೇ ಬಲಹೀನತೆ ಹೋಗಲಿ, நான் பிரசங்கம் பண்ண முடியல. ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ? எப்போதும் கண்ணை துடைத்திட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ಯಾವಾಗಲೂ ಕಣ್ಣನ್ನು ಒರೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಜನರು ಏನು ತಿಳಿಯುತ್ತಾರೆ? ஆண்டவர் சொன்னாரா, ದೇವರು ಹೇಳಿದರಂತೆ இப்படி ஜெபம் பண்ணாத. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ. அதான் வசனம் இருக்கு. ಅದೇ ವಾಕ್ಯ ಇದೆ. 12:8 பாருங்க. 12:8 ನೋಡಿ. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ಅದು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗುವಂತೆ 3 ಸಾರಿ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ದೇವರು ಏನು ಹೇಳಿದರು? அந்த கண்ணில இருந்து வர்ற கண்ணீரை நிப்பாட்டல. ಆ ಕಣ್ಣಿನಿಂದ ಬರುವ ನೀರನ್ನು ದೇವರು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. என் கிருபை உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. My grace is sufficient for you. அது உனக்கு போதும். ಅದು ನಿನಗೆ ಸಾಕು.
என் கிருபை உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. அல்லேலூயா. உடனே ஜெபம் பண்றதை நிறுத்திட்டாரு. ತಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ನಿಲ್ಲಿಸಿದರು. இந்த கண்ணு வந்து கடைசி வரைக்கும். அதனால தான் அநேக இடங்களில் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல்கிட்ட என் கண்ணையாவது உங்களுக்கு வச்சிடட்டுமேன்னு சொல்லுவாங்களாம். எப்படி? என் கண்ணை தோண்டி உங்களுக்கு கண்ணை தாரையுமாங்களாம். ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ನಮ್ಮ ಕಣ್ಣನಾದರೂ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ. எவ்வளோ அன்பான மக்கள், ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳು. நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? ಈಗ ನಾವು ಏನು ಹೇಳ್ತೀವಿ? அவருக்கு என்ன நோக்காடோ தெரில, அவருக்கு என்ன நோயோ தெரில, ಅವರಿಗೆ ಏನು ನೋವು, அவருக்கு என்ன பலவீனமோ தெரில. ಅವರಿಗೆ ಏನು ಬಲಹೀನತೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம ஏதோ வந்தோமா ஜெபம் பண்ணோமா போயிடுவோம். ನಾವೇನು ಬಂದವ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿಬಿಡ. ஆக பவுலை காணும் பொழுது பவுலுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று மக்கள் கண்களை கூட தரும்படி நீங்கள் விரும்பினீர்களே என்று பவுல் சொல்லுகிறார். ಜನರು ಪೌಲನನ್ನು ನೋಡುವಾಗ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಾದರೂ ನನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவ்வளவு பலவீனம். ಅಷ್ಟು ಒಂದು ಬಲಹೀನತೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು உன் ಹೇಳಿದರು? பலவீனத்திலே ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ என் பலம் பூரணமாய் விளங்கும், ನನ್ನ ಬಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುವುದು, பூரணமாய் வெளிப்படும். ಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುವುದು, கொஞ்சமாய் அல்ல. ಸ್ವಲ್ಪವಾಗಿ எப்பொழுதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுவாயோ, ನೀನು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರೇ ನನಗೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೀಯೋ, அப்பொழுது என்னுடைய பலம் உண்மையில் இறங்கி வரும். ಹಾಗೆಲ್ಲ ನನ್ನ ಬಲ ನಿನ್ನ ಮೇಲೆ ಉಂಟು. அப்படியே ಆ ರೀತಿ ஆண்டவரே நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன்ப்பா, ದೇವರೇ ನಾನು ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದ್ದೆ, எனக்காக மரித்தீரே, ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದೆ, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ನನಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿ, என்று சொல்லி பாருங்கள். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ ನೋಡಿ. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் பெருகிக் கொண்டே இருக்கும். ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய பரிபூரணத்தினால் ಆತನ ಸಂಪೂರ್ಣತೆಯಿಂದ நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை நாம் பெறுகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவருடைய பரிபூரணம் என்ன அர்த்தம்? ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ಅರ್ಥ இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது மாத்திரமல்ல, ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் மக்கள் மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டார், ಆತನು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அற்பமாய் எண்ணப்பட்டார். ಅಲ್ಪವಾಗಿ ನೆನೆಸಿ அவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கவில்லை. ಎಲ್ಲರೂ ಆತನ ನಂಬಲಿಲ್ಲ. கடைசியாக சிலுவையிலே அறைந்தார்கள். ಕೊನೆಯದಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ துரோகம் செய்தவர் என்று ஒப்பு கொடுத்தார்கள். ದ್ರೋಹ ಮಾಡಿದವன் ಎಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ஆக சிலுவை மரணம் என்பது அது ஒரு சாபமான மரணம். ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಎಂದರೆ ಭಯಂಕರವಾದ ಮರಣ. பயங்கரமான பாவங்களை செய்தவர்களை தான் ரோம அரசாங்கம் சிலுவையில் மரிக்கும்படி ஒப்பு கொடுப்பார்கள். ಭಯಂಕರವಾದ ಪಾಪ ಮಾಡಿದವರನ್ನು ರೋಮಾಪುರದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯ ಮರಣಕ್ಕೆ ஏசு ஒரு பாவம் செய்யலையே. ಯೇಸು ಒಂದು ಪಾಪವನ್ನು நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கிறிஸ்து சிலுவையில் தம்மேல் சுமந்து கொண்டார். ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪವನ್ನು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡನು. அந்த பாவத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ಆತನು அடிக்கப்பட்டார். ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟನು. அவர் சிலுவையில் பலன் அற்றவராய் தொங்கினார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲದವನಾಗಿ ತೂಗಲ್ಪಟ್ಟನು. பலவீனமாய் அவர் தொங்கினார். ಬಲಹೀನನಾಗಿ ತೂಗಲ್ಪಟ್ಟನು. அவர் பலம் இல்லாதவர் போல மாறிவிட்டார். ಬಲ ಇಲ್ಲದವನಂತೆ ಆತನು ஆகவே தான் கள்ளன் சொல்றான், ಆತನ ಮೇಲೆ நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொன்னான். ಅದಕ್ಕೆ ಆ ಕಳ್ಳನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ದೇವಕುಮಾರನಾಗಿರು, ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು, ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು. உண்மையிலே தேவகுமாரன் என்றால் ನಿಜವಾಗಿ ನೀನು ದೇವರ ಕುಮಾರನಾಗಿದ್ದ. சிலுவையில் ஆணி அடித்து வைத்திருக்கிறார்களே, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮೊಳೆಯನ್ನು ಒಡೆದಿಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, இறங்கி வாரும். ಇಳಿದು ಬಾ. ஆண்டவர் அதை செய்ய சம்மதிக்கவில்லை. ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. பலன் இல்லாதவர் போல ಬಲ ಇಲ್ಲದವನಂತೆ தொங்கிக் கொண்டிருக்கிறார். ತೂಗಾಕ ஏன் அவர் பலவீனமாய் மாறிவிட்டார்? ಯಾಕೆ ಆತನು ಬಲಹೀನನಾಗಿ நம் பலவீனங்களை, நம் பாவமான சுபாவங்களை, நம்முடைய இருதயத்தினுடைய அலங்கோலங்களை மாற்றும்படி அவர் பலவீனராய் தொங்கினார். ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು, ನಮ್ಮ ಹೃದಯದ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಾಕಲ್ಪಟ್ಟನು. நம்மை அதாவது நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி பரிசுத்தவானாய் நிறுத்தும்படி முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தபடினாலே பிதாவாகிய தேவன் அவருடைய பரிபூர்ணமான கீழ்ப்பிடிதலை பார்த்து யாரெல்லாம் அந்த மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை உண்டாகிறது. ಯಾರೆಲ್ಲ ತನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ತಿಳಿದು ಆತನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಿಯಾದದನ್ನು ನೆನೆಸುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. பிரசங்கம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗ
ಎಲ್ಲಾದರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் உண்மைதான். ಯೇಸು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ನಿಜ. அவர் வந்தால் நமக்கு சரீரத்தில் சுகம் உண்டாகும் உண்மை. ಆತನು ಬಂದರೆ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் உண்மை. ನಮ್ಮ ಕೈಗಳ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ನಿಜ. நீதிமான் நாம் விரும்பி ஜெபிக்கும் பொழுது அவர் செவி கொடுப்பார் உண்மை. ನೀತಿವಂತರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾನೆ ನಿಜ. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ಎಲ್ಲವನ್ನು ದಾಟಿ என்ன நோக்கத்தோடு இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭೂಮಿಗೆ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ அதை நாம் அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது ಅದನ್ನು ಅರಿತು ನಾವು ನಂಬುವಾಗ தேவனிடத்தில் நாம் பணக்காரர்களாய் மாறிவிடுகிறோம். ದೇವರ ಹತ್ತಿರ ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிடுகிறோம். ದೇವರ ಹತ್ತಿರ ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய நாமத்தை தாழ்வில் என்னை நினைத்தாரே நான் அவரை துதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது. ಯಾವಾಗಲೂ ತಗ್ಗಿಸಿ ದೀನತೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡನಲ್ಲ ಎಂದು ಸ್ತುತಿಸುವಾಗ ಆತನ ಬಲ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? ನಾವು ಏನು ಹೇಳಬೇಕು? நமக்கு பலவீனமாக இருக்கும்போது ನಾನು ಬಲಹೀನನಾಗಿರುವಾಗ இயேசு எனக்காக மரித்தார். ஒரு ஸ்ப்ரே அடிங்க. ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದರು. அல்லேலூயா. நான் ஒரு ஸ்ப்ரே சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ನಾನು ಸ್ಪ್ರೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ. அல்லேலூயா. அல்லேலூயா. டே டு டே லைஃப் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಆತನ ಮರಣವನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. குறிப்பிட்ட நேரம்தான் என்றல்ல, ಒಂದು ಸಮಯ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. நாம் நடந்தாலும் ನಾವು ನಡೆದರು, நாம் உறங்கினாலும் ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡಿದರು, பயணித்தாலும் ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರು, வேலை செய்தாலும் ಕೆಲಸ ಮಾಡಿದರು. கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದನು. That to be recorded in our mind. அது நம்முடைய மனதில் பதிந்திருக்க வேண்டும். ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಪೌಲನು கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವನ್ನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೊತ್ತುಕೊಂಡು ತಿರುಗುತ್ತೇವೆ. அதை நாங்கள் சுமந்து திரிகிறோம். ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. உங்கள் பிள்ளைகளை நினைக்கும் பொழுது சொல்லணும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೆನೆಸುವಾಗ ಹೇಳಬೇಕು, கிறிஸ்து என் பிள்ளைகளுக்காக மரித்தார், ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ என் ಬಲಿಯಾದನು, கணவருக்காக மரித்தார். ಗಂಡನಿಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. ரொம்ப சண்டை போடுற மனைவி இருந்தாங்கன்னா சொல்லுங்க, என் மனைவிக்காக மரித்தார். ಜಗಳ ಮಾಡುವ ಹೆಂಡತಿಯರು ಹೇಳಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಬಲಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நீங்க சண்டை போடக்கூடாது, ನೀವು ಜಗಳ ಮಾಡಬಾರದು, நீங்க சண்டை போடக்கூடாது. ನೀವು ಜಗಳ ಮಾಡಬಾರದು. ஆண்டவரே என் கணவருக்காய் ஸ்தோத்திரம், ದೇವರೇ ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ என் ಸ್ತೋತ್ರ, மனைவிக்காய் ஸ்தோத்திரம். ಹೆಂಡತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என்னத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றோம்? ಏನನ್ನು ನೆನೆಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ? அவருக்காகவும் நீர் மரித்தீர், ಆತನಿಗಾಗಿ ನೀ என் ಬಲಿಯಾಗಿದ್ದೀರಾ, பிள்ளைகளுக்காகவும் மரித்தீர். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಬಲಿಯಾಗಿದ್ದೀರಾ. தேவ பிரசன்னம் உண்டாகும், ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ தேவ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கிருபை இறங்கும். ದೇವರ ಕೃಪೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. உங்க பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்லை வச்சுக்கிட்டு இப்படியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க, என் பிள்ளைக்காக இயேசு மரித்தார் சொல்லு பாருங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ಫೋನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರಾ? ನೀವು ಹೇಳಿ, ದೇವರೇ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಯೇಸು ಬಲಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. அப்போ என்ன உண்டாகும்? ಆಗ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? அந்த பிள்ளை உடனே கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಆ ಮಗು ಫೋನನ್ನು ಇಟ್ಟು ಮಲಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இல்லை பிள்ளை பாவம் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்லாதீங்க. ಪಾಪ ಮಗು ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಡಿ. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும்? ಯಾವಾಗಲೂ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ? யார் வீட்டில் அப்படி இல்லையா? ಯಾರ ಮನೇಲಿ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲವಾ? எல்லார் வீட்லையும் 10 மணிக்கெல்லாம் எல்லாம் படுத்துருவீங்களா எல்லாரும்? ಎಲ್ಲರ ಮನೇಲಿ 10 ಗಂಟೆಗೆ ಮಲಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்மங்களூர் ஆட்கள் அம்மா ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಜನರು ரொம்ப படித்தவர்கள். ತುಂಬಾ ವಿದ್ಯಾವಂತರು. என்னடா ரொம்ப அபிஷேகம் வேணும் எனக்கு, ಆದ್ರಿಂದ ತುಂಬಾ ನನಗೆ ಅಭಿಷೇಕ, ரொம்ப ஆவியில் நிறைஞ்சி கரெக்டாக அடிக்கணும், ನಾನು ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಸರಿಯಾಗಿ அப்பந்தான் அவங்க மண்டையை உடைக்க முடியும். ಆಗಲೇ ಅವರ ತಲೆಯನ್ನು ಒಡೆಯಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. அபிஷேகம் எனக்கு ரொம்ப வேணும்னு சோமுனுங்க. ಅಭಿಷೇಕ ನನಗೆ ತುಂಬಾ ಬೇಕೆಂದು ரெட்டிப்பான அபிஷேகம் வந்துகிட்டே இருக்கணும் எனக்கு, ಎರಡರಷ್ಟು ಅಭಿಷೇಕ ನನಗೆ அப்பதான் பேச முடியும். ಆಗಲೇ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தேவனுடைய வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுவோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நமக்காகத்தான் மரித்தார். ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எங்கேயோ புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದೆಲ್ಲ ಬುಕ್ಕನ್ನು ನೋಡಿ ಓದು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಬೇಡಿ. என் தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் எனக்கு சொன்னதை கற்றுக் கொடுத்ததை தான் உங்கள் பிரசங்கமாய் பேசிக்கொண்டிருக்கு. ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ
ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உலகம் உங்களை இழுக்கும். ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಎಳೆಯುತ್ತದೆ. என்ன சொல்லலாம்? ಏನು ಹೇಳಬೇಕು? அப்ப கண்ணை மூடி ஜோமிட்டு இருக்க முடியுமா? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು தோத்திரம் 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 சொல்லக்கூடாது. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. மனதிலே நினைக்கணும், ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಬೇಕು, கிறிஸ்து எனக்காக மரித்தார். ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. அங்க ரோட்ல போகும்போது தலையில கைச்சே போகாதீங்க. ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ತಲೆಯಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಬೇಡಿ. கிறிஸ்து எனக்காக மரித்தார். ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. மெண்டல்ன்றான். ಮೆಂಟಲ್ ಎಂಬುದಾಗಿ உள்ளுக்குள்ள நினைக்கணுங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಬೇಕು. ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ ಪುಸ್ತಕ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வாக்கியம் வாசிங்க. 14:22. நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அல்லேலூயா. என்ன? தீமையை யோசிக்கிறவர்கள், தீமைன்னா பாவம். தீமை ಅಂದ್ರೆ ಪಾಪ. உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை முறைகளை, பாவத்தை பார்க்கும் பொழுது, மாயையான காரியங்களை பார்க்கும் பொழுது, மாயை பார்க்கும் பொழுது அதையே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நன்மையை யோசிக்க வேண்டுமா? ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿರುವ ಕೆಟ್ಟತನಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿ ಗಮನಿಸಿ ಅದನ್ನೇ ಯೋಚಿಸಿಕೊಂಡಿರಬಾರದು. நன்மை என்னது? ಒಳ್ಳೆಯದನ್ನು ಯೋಚಿಸಿ. இயேசுதான் நன்மை. ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು? ಯೇಸುವೇ ಒಳ್ಳೆಯದು. இயேசுதான் நன்மை. ಯೇಸುವೇ ಒಳ್ಳೆಯದು. இயேசுதான் உண்மை. ಯೇಸುವೇ ನಿಜ. இயேசுதான் சத்தியம். ಯೇಸುವೇ ಸತ್ಯ. இயேசுதான் ஜீவன். ಯೇಸುವೇ ಜೀವ. அந்த நன்மையை நாம் யோசிக்கணும். ಆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಾವು ನೆನೆಸಬೇಕು. என் இருதயத்தை மாயை இழுக்கிறது. ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಲೋಕ ಎಳೆಯುತ್ತಾ ಇದೆ. என் இருதயத்தை பாவங்கள் இழுக்கிறது. ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಪಾಪ ಎಳೆಯುತ್ತಾ ಇದೆ. நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த சிந்தைக்கு இடம் கொடாமல் ಆ ಯೋಚನೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೆ நன்மையை யோசிக்க வேண்டும். ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಯೋಚಿಸಬೇಕು. கிறிஸ்து எனக்காக மரித்தார். ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. எனக்காக அடிக்கப்பட்டார். ನನಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. ஆஃபன் யூ ஷுட் ரிமெம்பர். நீங்கள் வாயில் சொல்லணும், ನೀವು ಬಾಯಲ್ಲಿ உள்ளத்தில் சொல்லணும், ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, யோசிக்கணும். ಯೋಚಿಸಬೇಕು. யோசிச்சாலே போதுமா? ಯೋಚಿಸಿದರೆ ಸಾಕು. கிருபையும் சக்தியும் மேலே வந்துடும். ಕೃಪೆಯು ಸತ್ಯವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಕೃಪೆಯು ಸತ್ಯವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய அன்பு மாத்திரமல்ல, ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ. அவர் நமக்கு உதவி செய்வதில் உண்மை உள்ளவராய் மாறிவிடுகிறார். ಆತ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿ அதான் சத்தியம். ಅದುವೇ ಸತ್ಯ. ஆக நீங்கள் நன்மையை யோசிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணின நன்மையை நீங்கள் யோசிக்கும் பொழுது, ದೇವರು ನಿಮಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೀವು ಯೋಚಿಸುವಾಗ, பல ஆயிரங்களுக்கு வருஷங்களுக்கு முன்பதாக, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு என்னையும் நினைவு கூர்ந்து என் பாவங்களை சுமந்தார் என்று நன்மையை யோசிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் உங்கள் மனதை ஆட்கொள்ளும். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನನಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಬಲಿಯಾದನೆಂದು ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೆನೆಸುವಾಗ ಕೃಪೆಯು ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது. ಅದು ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு வாருங்கள். ಯೋನಾ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9. 8-9. யோனா 2வது அதிகாரம் 8-9 பாருங்க. ಯೋನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ எங்கிருந்து ஜெபம்ன்றார் தெரியுமா? ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? மீன் வயிற்றுக்குள்ள முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. 3வது நாள் 3ನೇ ದಿನ 3வது நாள் என்ன சொல்லுகிறார்? 3ನೇ ದಿನ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை கண்ணோக்கி பாரு. ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. மீன் வயிற்றுல இருக்கிற குடல்லாம் அவரை சுத்திக்கிட்டு கிடக்கு. ಮೀನು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿರುವ ಕರುಳೆಲ್ಲ ಆತನನ್ನು அது ಸುತ್ತಿಕೊಂಡಿದೆ. பாசி மாதிரி சுத்தி இருக்கான். ಅದು ಪಾಸಿಯಂತೆ ಸುತ್ತಿಕೊಂಡಿದೆ. அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ள இருக்கு. ಸಿಲಿಂಡರ್ ಒಳಗೆ, சிலிண்டர் கொரோனா டைம்ல சிலிண்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா? ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ ಸಿಲಿಂಡರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆமா. அப்போ சிலிண்டர் இருக்காமாங்க. எல்லா ஆஸ்பத்திரியிலும் சிலிண்டருக்கு அலமோதி நடந்துச்சு. ಎಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಒಳಗೆ ಸಿಲಿಂಡರಿಗಾಗಿ ஏன் ஆக்சிஜன் இழுக்க முடியும்? உள்ள இழுக்கல. ಯಾಕೆ ಅದು ಒಳಗಡೆ ಎಳಿ உடனே மூக்கில் என்ன செய்யணும்? உள்ள போட்டு என்ன ஆக்சிஜன் என்ன செய்யணும்? பம்ப் பண்ணணும். ಮೂಗಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಅದು ಆಕ್ಸಿಜನ್ அப்போ தான் அந்த லிவர் ஒர்க் ஆகும். ಆಗಲೇ ಆ ಲಿವರ್ ವರ್ಕ್
அப்போ ஹார்ட் ஒர்க் ஆகும். ಆಗ ಆಟ இல்லைன்னா மூச்சு போயிரும், அப்புறம் பரலோகம் தான் போகணும். ಇದು ಉಸಿರು ಗಟ್ಟಿ ಪರಲೋಕ. ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மீன் வயிற்றுக்குள்ள யோனாவை 3 நாள் வச்சிருந்தாரு. ಯೋನನನ್ನು ದೇವರು 3 ದಿನ ಮೀನು ಹೊಟ್ಟೆಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. தண்ணி குடிக்கல, ನೀರು ಕುಡಿಯಲಿ, சாப்பாடே இல்ல, ಊಟ ಇಲ್ಲ, உயிர் இருக்கு, ಜೀವ ಇದೆ, அப்படியே உயிர் இருக்கு. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವ உள்ள ஜோம்னிட்டு என்ன சொல்றான்? ಒಳಗಡೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಏನು இது யார் சொன்னது தெரியுமா? ಯಾರು ಹೇಳಿದ್ರು? யோனா சொல்றான். ಯೋನ ಹೇಳಿದ್ದು. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ಸುಳ್ಳಾದದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರು ತನಗೆ ಸಿಕ್ಕುವ ಕೃಪೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்கள்? பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள். ಸುಳ್ಳು ವಿಗ್ರಹ, ಸುಳ್ಳು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿರುವವರು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಬೇಡ ಎಂದು ತೊರೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கிருபை பெறுகிறோம், உண்மைதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನಾವು ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ, ನಿಜ. அதே வேளையில ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ நாம் இந்த உலகத்திலே இருக்கிற மாயையை நம் இருதயம் பற்றி கொள்ளுமானால், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮಾಯೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ, மாயை என்பது என்ன? ಮಾಯೆ ಎಂದರೆ ಏನು? உலகத்தின் மேன்மை, ಲೋಕದ ಒಂದು ಮೇಲ, உலகத்தின் ஆஸ்திகள், ಲೋಕದ ಆಸ್ತಿ, பொருளாசை. ವಸ್ತುಗಳ ಆಸೆ. அது முதல்ல மாயை எதை குறிக்கும்? ಮೊದಲನಾಗಿ ಮಾಯೆ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ஐடல் வர்ஷிப், ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. ಮೊದಲಾಗಿ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ. தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை விட நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை வைத்தால், வேறு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால், ஆண்டவரே உங்களுக்கு கிருபை கிடைச்சாலும் அந்த கிருபை வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்கள் என்று அர்த்தம். ಲೋಕವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ, ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನೀವು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ, ದೇವರು ನಿಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿದರೆ ಆ ಕೃಪೆಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அல்லேலூயா. நல்லா டிரான்ஸ்லேட் பண்ண. அல்லேலூயா. புரிஞ்சா? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குற நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா இல்லையா? வருத, எனக்கு தெரியுத, உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. தூங்கக்கூடாது. என்ன? ನಿದ್ರೆ ಮಾಡಬಾರದು. தேவன் நமக்கு கொடுக்கிற இலவசமாய் நமக்கு கொடுக்கிற கிருபைகளை வேண்டாமையா அப்படி யார் சொல்றாங்கன்னா, இயேசுவின் அன்பை பற்றி கொள்ளாமல், அவருடைய கிருபை இரக்கத்தை அப்படியே பிடித்து கொள்ளாமல், உலகத்தின் மாயையான விக்கிரகங்களையோ உலகத்தின் மாயையான பொருட்களையோ நம் இருதயம் நாடும் பொழுது தேவ கிருபையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். தேவ கிருபையை நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಯಾರು ಬೇಡ ಎಂದು ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾರೆ ನೋಡುವಾಗ, ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು, ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರು, ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರು, ಇವರು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಬೇಡ ಎಂದು ತಳ್ಳಿಬಿಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், ಎಷ್ಟೋ ಪರಿಶುದ್ಧರು, எத்தனையோ ஊழியக்காரர்கள் ಎಷ್ಟೋ ಸೇವಕರುಗಳು தேவனுடைய கிருபையை இழந்து போயிருக்கிறார்கள். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதிகமான கிருபை பெற்றவர்கள், ಹೆಚ್ಚಾದ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವರು, ஒன்றும் தெரியாது, ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆனால் வேத ஞானம் அவர்களுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருப்பார். ದೇವರ ವಾಕ್ಯದ ಜ್ಞಾನ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. நல்ல ஜெபிக்கக்கூடிய வரம் இருக்கும், ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ವರವಿದೆ, நல்ல அந்நிய பாஷை பேசுவார்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு வரம் உண்டு, ಅವರು ಪ್ರವಾದನೆಯ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருப்பதனாலே ஜனங்கள் அதிகமாய் தேடி வருவார்கள். ದೇವರ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ಜನರು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಡಿ ಬರುತ್ತಾರೆ. ஒரு 5 சென்ட் ஒரு பிளாட் இடமில்லாத அந்த ஊழியக்காரன் இப்பொழுது ஏக்கர் கணக்காக இடம் வாங்கி கோடீஸ்வரனாக மாறும் பொழுது தேவன் அளித்த கிருபை குறையத் தொடங்குகிறது. ಇಂಥ ಸೇವಕರು ಒಂದು 5 ಅಡಿ ಜಾಗಕ್ಕಾಗಿ ಅವರು ಹುಡುಕಿ ಅವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಕೃಪೆ ಅವರ ಮೇಲೆ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? ஒரு காலத்திலே ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும்.